பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீன் ஒரு மீன் 9 கிலோங்க. இறங்கிடுங்க வாங்க. 9 கிலோங்க. அப்பன்னா மீன் மாட்ட போகணும். அப்புறம் மீன் மாட்ட போகுது. அப்படிதான்டா. மீன் மட்டும் இருக்கிற வலையே இருக்கிறா. இங்க அடிச்ச டம்மான்னு வச்சு நம்ம மேல இருக்கு பார்த்து அது வலையை தூக்கிட்டு ஓடி போகுது. இழுத்துட்டே போகுது. டப்பா நிறையா ஒரு ட்ரே எடுத்து போறப்ப தூக்கி பாலா நீ இறங்குங்களா? கரையில கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டா போதும். ஓரமா இறங்கி அந்த ஈயத்தை போறேன் மீன் ஈத்துதுன்னா இந்த பக்கம் ஏறிடும். போய் மீன் வந்து வலையை தூக்கணும். குச்சி குச்சி இருக்கு பாருங்க. குச்சி அங்கே இருக்குது. இறங்கிதான் என்ன வாடா உள்ள இழுக்குது பாருங்க. சவுர் மாட்டுக்கு பாருங்க வலையே. இறங்கிடு. அப்படியே வலையை கீழே போய் அந்த இடத்துல குச்சி மாட்டுற இடத்துல எடுத்து விடு. அதை மாட்டி போய் இருக்குது இப்போ டைட்டாக அந்த கவுர் பாபு. மீனுக்கு உன் கைக்குள்ள பெரிய மீன் இருக்கா? அப்படியே எட்ட போய்டு அந்த மாட்டுற இடத்த எடுத்து விட்ரு. அவனை ஏற்றுக்கிறேன். இந்த பார் கவுர் போகுது பார். இந்த கவுரை மாட்டினுது. இந்த பக்கம் வாணி செலவுடி. இந்த பக்கம் மாடியே வலையா தான் இருந்தா பார்த்துக்கா. டைட்டாகி போறா. பாரு இங்கே பாரு. கீழே இன்னொரு கவுர் பாரு. எடுத்துவிட எடுத்துவிட. அதான் ஏதோ மீன்லாம் தப்பிச்சுட்டு இருக்காங்க. தூக்குங்க. அப்படியே கீழே பிடிச்சி மணியோட தூக்குங்க. அப்படியே மணி தூக்கி அப்படியே விரால் இருக்கு. விரால் தூக்கி பார்த்துக்கோங்க. காலுக்கு இல்லை ஈத்துறோம். இன்னும் கொஞ்சம் தெரியுதா?